கர்ணருடைய இறப்புக்கு அர்ஜுனன் மட்டும்தான் காரணமா? கிடையவே கிடையாது. கிருஷ்ணர், குந்தி தேவி, இந்திரன் போன்ற பல பேருடைய சூழ்ச்சியாலேயும் சாபத்தாலேயும் தான் கர்ணர் போரில் தோற்று இறக்குறாரு. அப்படி என்ன சூழ்ச்சி, என்ன சாபம் அப்படின்றத ஒரு குட்டி கதையாக பார்ப்போமா? கர்ணருடைய குருவே அவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். எதுக்காக அந்த சாபத்தை கொடுக்கிறாருன்னு பார்ப்போமா? கர்ணனின் குரு பரசுராமர் அந்தணர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தையை கற்றுத் தருவேன் என்ற வைராகியத்துடன் இருந்தார். இதை அறிந்த கர்ணன் வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் அந்தணர் என சொல்லி அவரிடம் வில்வித்தையை கற்றுக்கொண்டார். ஒரு நாள் பரசுராமன் கர்ணனின் மடியில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இந்திரன் ஒரு வண்டாக உருமாறி வந்து கர்ணனின் தொடையை துளைத்து கொண்டு மறுபகுதியில் வந்தார். அதனால் வந்த இரத்தம் பரசுராமர் மீது பட்டு அவர் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டார். ஆசிரியரின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தன் வலியை பொறுத்து கொண்டார். இரத்தம் பட்டு விழித்தெழுந்த பரசுராமர் இத்தனை வலியை பொறுத்து கொண்ட நீ அந்தணன் இல்லை என தெரிந்து கொண்டு சபித்தார். நீ கற்ற பிரம்மாஸ்திரம் வித்தை உனக்கு தகுந்த சமயத்தில் மறந்து போகட்டும் என்று சபித்தார். ரெண்டாவதா ஒரு முனிவர் சாபம் கொடுக்கிறார். ஒரு முனிவருடைய பசுங்கன்று ஒன்று கர்ணனின் தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு இறந்தது. இதனால் அந்த முனிவர் யுத்தத்தில் உனக்கு இக்கட்டான நேரத்தில் உன் தேர் பழுதுபடட்டும் என சபித்தார். மூணாவதா இந்திரன். போருக்கு முன் கர்ணனின் கவச குண்டலத்தை அந்தணன் போல வந்து இந்திரன் தானமாக பெற்று சென்றான். நாலாவதா அவங்களை பெற்றெடுத்த குந்தி தேவியே ஒரு வரம் கேட்குறாங்க. சூரிய பகவானை நினைத்து கர்ணனை பெற்றெடுத்த குந்தி தேவியே, பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது என்றும் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் தொடுக்கக்கூடாது என கண்ணனின் வற்புறுத்தலின் பெயரில் கர்ணனிடம் வரமாக பெற்று வந்தாள்.